மல்லிப்பூ கட்டிங்ஸ் எடுக்கும்போது மட்டும் மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா மெலிசானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் தான் டக்குன்னு வளரும். இது பாருங்கள், ஒரு 2 நாள் செடி தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி அடியில் கொஞ்சம் சீவி விட்டுக்குங்க. அப்படின்னா தான் அது நல்லா தண்ணியில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். செடி நட்டுக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்கும்போது இவங்களை நான் பார்த்தேன். இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்கள பார்த்தாலே நல்லா தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எப்படியும் மண் வளமாக இருக்கும், இதை வச்சா செடி நல்லாவே வளரும், நல்ல ஒரு நம்பிக்கையும் வந்துருந்துச்சு. மண்புழு இருக்கிறது நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது நமக்கு. மல்லிப்பூலேருந்து நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு இடத்துக்கு 2 கட்டிங்ஸுங்கிற விதத்தில் நான் நட்டு வச்சுருந்தேன். அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சிங்கன்னா செடி நல்லாவே டக்குன்னு வளரும். இதை வச்சு ஒரு 2 நாள் ஆகுது. இதை பாருங்கள், சைடில் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா துளி விட்டுருக்கு பார்த்தீங்களா. கட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. கோகோ பீட்டில் பண்ணி வைப்பாங்க சிலர். நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சேன். இதை மேக்ஸிமம் ஒரு 2 நாள் வச்சாலே போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 3 செடி வச்சுருக்கேன். கொடிமல்லி, அதாவது குண்டுமல்லி, அடுத்தது அவரை செடின்னு சொல்லிட்டு 3 ஒரே வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பின்னாடி போக போக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.